ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழக அரசுலேருந்து வந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்கள்லேருந்து எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் 10th பாஸாக அல்லது ஃபெயில் ஆயிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 12,000 வரைக்கும் தராங்க. மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் போஸ்டிங்க்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 10,000 வரைக்கும் தராங்க. வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் போஸ்டிங்க்கு டோட்டலாக 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பிஎஸ்டபிள்யூ, பிஏ சோசியாலஜி, எம்ஏ எம்எஸ்சியில் சோசியாலஜி, சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, முதுகலை பட்டம் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு சேலரி வந்து 18,000 வரைக்கும் தராங்க. தகவல் தொழில்நுட்ப பணியாளர் போஸ்டிங்க்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 21லேருந்து 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 20,000 வரைக்கும் தராங்க. எல்லா போஸ்டிங்க்குமே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21லேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்க டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அட்டாச் பண்ணணுமோ அட்டாச் பண்ணி மே 30 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோவை, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்கள்லேருந்தே அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் தான். இது எக்ஸாம் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.